கடைசி நேரத்தில் ஸ்டாலினுக்கு வந்த பெரும் சிக்கல். இவ்வளவு நடந்திருக்கா? மொத்தமும் முடிந்தது. திமுக ஆட்சியின் கீழ் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தின. ஆட்சி மாற்றம் வேண்டும் என மக்களும் கூறி வருகின்றனர். ஆனால் திமுகவோ தமிழகத்தின் தான் பாதுகாப்பான சூழ்நிலை இருப்பதாக சொல்லி வருகின்றனர். ஆனால் ஊடகம் மறைத்த செய்தி ஒன்றுதான் தற்போது வெளியாகி ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 23 நாட்களில் 50க்கும் மேற்பட்ட பாலியல் தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்குநிலை குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த எண்ணிக்கைகள் வெறும் புள்ளி விவரங்களாக இல்லாமல் தமிழகத்தில் வாழ முடியாத அச்சம், பதற்றம் மற்றும் பாதுகாப்பின்மையின் நிலையை தான் வெளிப்படுத்துகின்றன. ஒரு காலத்தில் முன்னேற்றம், கல்வி, சமூக நீதி மற்றும் பெண்களின் அதிகாரமளிப்பு ஆகியவற்றில் முன்னோடி மாநிலமாக கருதப்பட்ட தமிழ்நாடு இன்று சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான கடுமையான கேள்விகளை எதிர்கொண்டு வருவதாக விமர்சனங்கள் வருகின்றன. இந்த மண்ணில் வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், குயிலி போன்ற வீர பெண்கள் வாழ்ந்த பெருமை மிக்க வரலாறு உள்ளது. அவர்கள் தைரியம், தியாகம், மரியாதையின் சின்னங்களாக திகழ்ந்தவர். ஆனால் தற்போதைய சூழ்நிலைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது அந்த வரலாற்று பெருமையை மங்கச் செய்கிறது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. பெண்கள் பொது இடங்கள் மட்டுமின்றி வேலையிடங்கள், தங்களின் சொந்த வாழ்விடங்களிலும் கூட பாதுகாப்பு இல்லை என்று உருவாகியுள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பாலியல் தொல்லை சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. அதில் 65க்கும் மேற்பட்டவை கடந்த 10 நாட்களிலேயே நிகழ்ந்துள்ளன என்பது நிலைமை எல்லை மீறி சென்றுள்ளது. இத்தகைய சம்பவங்கள் வருடம் முழுவதும் தொடர்ந்தால் கடந்த சில ஆண்டுகளில் எவ்வளவு அளவுக்கு குற்றச்செயல்கள் நடந்திருக்கலாம் என்பதை கணிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் இப்படி தினம்தோறும் மோசமான அசம்பாவிதங்கள் நடந்து வந்தாலும் திமுகவில் இருக்கக்கூடிய கனிமொழி, கீதா ஜீவன் உள்ளிட்டோர் இருந்தாலும் கூட பெண்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க முதல்வரிடம் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக இப்படி எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காமல் இருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது ஸ்டாலினுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகிறது.